ஜெபத்திலே நான் பிச்சை கேட்பதில்லை, அவர் சொன்னதை செய்யும் தானே சொல்றேன். அப்புறம் என்ன பிச்சை? நான் சொல்ல, கர்த்தாவே நீர் சொல்லிட்டு கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஆகவே தான் சொல்லுகிறார். தகப்பன் சொல்றது பிள்ளை அவ்வளவு கெட்டியா நம்புறேன், அவ்வளவு அதிகமா பிடிச்சிருக்கிற, அதை அவ்வளவு வாஞ்சிக்கிற, அதை உன்னுடைய லட்சியம் ஆக்கி கொண்ட, எவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியும் அதை பிடிச்சு வச்சிருக்கிறீ. நான் சொன்னதுதான் முக்கியம், சூழ்நிலை முக்கியம் அல்ல, பிரச்சனை முக்கியம் அல்ல, கர்த்தர் சொல்லிட்டார் என்று நம்புகிறாயே, நான் அதுக்கு மரியாதை கொடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உனக்காக நான் அசைப்பேன், தேவதூதர்களை அனுப்புவேன், செயல்படும்படியாக அற்புதங்களை செய்வேன், பித்தளை தாழ்பாள்களையும் இரும்பு கதவுகளையும் உடைப்பேன், மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு வெளியே கொண்டு வந்து உனக்கு தருவேன். தாழ்பால் போட்டு வச்சிருக்கிறது, பூட்டி வச்சிருக்கிறது, அடைச்சி வச்சிருக்கிறது, பூமி கீழே புகஞ்சு கிடக்கிறது, எல்லாத்தையும் என்னுடைய கரம் கொண்டு நான் செய்ய போறேன். ஏன்னா நீ உன் பிரச்சனையெல்லாம் பார்க்காம என் வார்த்தைக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து மேன்மைப்படுத்துகிறாயே, நான் உன்னை மேன்மைப்படுத்துறதை விட எனக்கு வேற இல்லை.